காணா ஒரு திருமண வைபத்திலே வந்து மணமக்களை ஆசீர்வதித்த இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே திருமணம் கனத்துக்குரியது என்பதை குறித்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிடத்தில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நம்முடைய ஆண்டவர் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியாக ஆண்டவர் உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி இந்த அருமையான வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுப்பதை அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, திருமண அந்த உறவு, இந்த கணத்துக்குரிய பாத்திரமாகிய இந்த திருமணத்தை ஒருவர் அதனுடைய படைப்பு, அதனுடைய இயற்கையை 4 விதத்துல நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 4 வகையான படைப்பின் மூலமாக, கிரியேஷன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, முதலாவதாக ஆண்டவர் ஆதாமை படைத்த படைப்பு நேரடியான படைப்பு. நேரடியாக ஆதாமை படைக்கின்றார், டைரக்ட் கிரியேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏவாளை ஆண்டவர் நேரடியாக படைக்காமல் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து அந்த ஏவாளை ஆண்டவர் படைக்கிறதை காண முடிகிறது. இது இந்த அருமையான படைப்பு இன்டைரக்ட் கிரியேஷன் என்பதாக நாம் இதை பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது மனுகுலத்தின் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிறப்பை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறக்கின்றார். இது இயற்கைக்கு மாறான ஒரு படைப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்நேச்சுரல் கிரியேஷன். கடைசியாக ஆண்டவர் ஏன் இந்த திருமணம் என்கின்ற படைப்பை உருவாக்குகிறார்? இந்த கணத்துக்குரிய படைப்பை ஆண்டவர் உருவாக்குவதற்கு காரணம், ஒரே ஒரு காரணம், இந்த திருமணத்தின் மூலமாக ஒரு நேச்சுரல் கிரியேஷன், இயற்கையான ஒரு படைப்பை, இயற்கையான ஒரு கிரியேஷனை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் தருவதற்காக தான் திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த திருமணத்தை ஆண்டவரே ஏற்படுத்துகிறார். God inaugurated the marriage என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தமது சாயலாக மனிதனை படைத்தார். அவனை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக அவனை படைத்தார். அவருடைய சாயலாக படைத்த ஆண்டவர் அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அது மாத்திரமல்ல, யூதருடைய பெரிய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், திருமணம் பரலோகத்திலே நடைபெறுகிறது என்று நம்பினார்கள். ஆகவேதான் லாபாலும் பெத்துவேலும் அழகாய் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆம், இது ஆண்டவர் உருவாக்கின பந்தம், இது ஆண்டவர் உருவாக்கின திருமணம். ஆகவே இது மேன்மை உள்ளது. இந்த திருமணத்தை God inaugurated the marriage, அவர் ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, கடவுள் உருவாக்கின திருமணத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். ஆண்டவர் உண்டாக்கின திருமணத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். God bless the marriage. ஒருவேளை மணமகனை ஆசீர்வதிக்கதான் இயேசு கிறிஸ்து கானா ஊர் திருமணத்திலே கலந்து கொண்டார். மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறார். ஒருவேளை விருந்தினராக சென்ற ஆண்டவர் அங்கு விருந்து அளிக்கிறவராக மாறுகிறதை நாம் மிக தெளிவாய் உணர முடிகிறது. ஒரு விருந்தினராய் சொல்கிறார். மணமக்களை ஆசீர்வதிப்பதற்காக அந்த கானாவூரில் நடந்த திருமணத்துக்கு செல்கின்றார். ஆனால் ஒரு குறை ஏற்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் விருந்தளிக்கிறவராக, ஒருவேளை சாதாரண தண்ணீர், அந்த கச்சாடியில் இருந்த தண்ணீரை 3 வாருங்கள் என்று சொல்கின்றார். அந்த கச்சாடி நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். நியாயப்பிரமாணம் குறை உள்ளது. அந்த குறைவுள்ள அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் கிருபையினால நிறைவாக்கி மதுரமான இனிமையான ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்து திருமண விருந்தையும் திருமண உறவையும் அவர் ஆசீர்வதிப்பதை காண முடிகிறது. ஒருவேளை தண்ணீருக்கு என்ன கிடையாது? தண்ணீருக்கு சுவை கிடையாது. ஆண்டவர் அந்த தண்ணீரை அது ரசமாக மாற்றி சுவையுள்ள விருந்தாக, சுவையுள்ள இல்லற வாழ்க்கையாக திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, அருமையான மனிதன்
வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அந்த மனிதன் கற்றுக் கொடுக்கிற காரியம், இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்முடைய திருமணங்கள் ஒரு நாளும் அது என்ன செய்ய முடியாது, அது ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. இன்னைக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக இந்த திருமண உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருப்பதை காண முடிகிறது. பாருங்க, the blessing of New Testament are spiritual, they are not material, invisible and impressible என்று சொல்லி நாம் அழகாக இங்கு வேதத்தின் அடிப்படையிலே கண்டுகொள்ள முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதற்கு திருமணத்தை கனப்படுத்துகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் எதற்காய் திருமணத்தை ஏற்படுத்தினாராம்? கடவுள் திருமணத்தை புனிதப்படுத்துகின்றார். God sanctifies the marriage. அவர் திருமணத்தை புனிதப்படுத்துகிறார். ஒருவேளை ஓய்வு நாளும் திருமணமோ ஏற்படுத்தப்பட்டிருந்த நாட்களிலே பாவம் கிடையாது. பாவம் இல்லாத காலத்தில் ஆண்டவர் திருமணத்தையும் ஓய்வு நாளையும் ஏற்படுத்தினார். ஒருவேளை மத சடங்குகள் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தும். ஆனா அதே வேளையில திருமணம் மனுகுலத்தை பாதுகாக்கிறது. திருமணம் மனுகுலத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவேதான் அது கனம் பொருந்தியதாய் காணப்படுகிறது. பாருங்க, ஆதாம் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணியாய் இருந்த பொழுது வெட்கப்படவில்லை. காரணம், பாவம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில முகத்துல வெட்கம் வராது. அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் இந்த திருமணத்தை ஏற்படுத்துகின்றார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, திருமண உறவு என்பது கணத்துக்குரியது. கணத்துக்குரிய உருவை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஒரு இயற்கையான படைப்பை உருவாக்குவதற்கு, அவரே வந்து உருவாக்கிற திருமணத்தை ஆசீர்வதிப்பதற்கு, அது மாத்திரமல்ல அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில திருமண உறவை பரிசுத்த உறவாக, கணத்துக்குரிய உறவாக செயல்படும் பொழுது நம்முடைய இல்லறம் கெட்டி எழுப்பப்பட்டு ஆசீர்வாதமான இல்லறமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடைய திருமண வாழ்விலை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் உங்கள் அனைவரையும் ஆள கடவதாக. ஆமென்.